நடந்த ஒரு சம்பவம். ஒரு தம்பி தனக்கு குடிக்க பணம் வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டிலே திருட வேண்டும் என்று முடிவெடுத்தான். அப்படி வீட்டிற்குள் திருட சென்றபோது அந்த வீட்டில் இருந்தவர்கள் எச்சரிக்கையாகிவிட்டார்கள். அப்படி எச்சரிக்கையாகி திருட வந்த இந்த பையனை பிடித்துக் கொள்ள போனார்கள். எப்பொழுது அவர்கள் கையில் மாட்டிக்கொள்ளுவான் என்று உணர்ந்து கொண்டானோ, உடனே தன்னிடத்தில் வைத்திருந்த தான் ஒளித்து வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து அங்கே குத்திவிட்டான். தன்னை பிடிக்க வந்தவரை அவன் கத்தியால் குத்திவிட்டான். அவர் அதே இடத்திலே விழுந்து இறந்தும் போனார். எனவே அங்கிருந்து தப்பி ஓடிவிடலாம் என்று அவன் வெளியே வந்தபோது அதே சமயத்தில் அங்கே வந்த போலீசார் பார்த்து விட்டார்கள். அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பையன் ஓடி 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 தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டான். ஏனென்றால் வீட்டிலே அவனுடைய அண்ணன் இருந்தான். அவன் எப்படியாவது தப்புவிப்பான் என்று நினைத்தான். காரணம், அவன் ஒரு ராயர் என்பதனாலே. வீட்டுக்கு இரத்த கரைகள் படிந்த அந்த வெள்ளை உடையோடு கூட அவன் வந்து அந்த கத்தியோடு கூட வந்து நிற்கிறான். கதவை தட்டிய போது அண்ணன் வந்து திறந்தான். என்னடா கத்தியோட நிக்கிற? தினம் இரத்தக்கரை, என்ன நடந்தது? அண்ணா, எனக்கு பண தேவை இருந்தது, அதனால திருட போன இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். அவங்க என்ன பிடிக்க ட்ரை பண்ணாங்க, நான் கத்தியால குத்திட்டேன். அதுல ஒருத்தர் செத்து போயிட்டார். போலீஸ் வேற என்ன துரத்திக்கிட்டு வர்றாங்கண்ணா. இப்ப என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒன்னும் தெரியல. போலீஸ் என்ன தேடி வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனா என்னை கொண்டு போய் கண்டிப்பா என்ன தூக்கில போட்டுருவாங்க. அண்ணா, நீ ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்திரண்ணா. அப்ப அண்ணன் சொன்னா, நான் சொல்ற மாதிரி செய். என்ன செய்யணும்னா சொல்லுங்க. ரத்தக்கார படிஞ்சிருக்கிற அந்த ஷர்ட்டை முதல்ல கழட்டு. உடனே அவன் கழற்றி விட்டான். உடனே அந்த அண்ணன் தான் தரித்திருந்த ஒரு வெண்ணிற ஆடையை அவனுக்கு கொடுத்து உடுத்து வித்து விட்டான். இரத்தக்கரை படிந்த அவனுடைய ஆடையை தான் வாங்கி அணிந்து கொண்டான். நீ இப்ப எதுவும் பேசக்கூடாது, போலீஸ் எப்படி வந்துருவாங்க, கதவை தட்டுவாங்க, நீ மௌனமா இருக்கணும் என்று சொல்லிவிட்டான். அண்ணா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ எதுவும் பேசாமறு. போலீஸ்காரர்கள் வந்தார்கள், கதவை தட்டினார்கள். தம்பி சென்று அந்த கதவை திறந்தான். கண்ணுக்கு முன்பு இரத்தக்கரை படிந்த ஆடையோடு கூட கையில் கத்தியோடு கூட அந்த நபர் இருப்பதை பார்த்தார்கள். உடனே போலீசார் சொன்னார்கள், அவன்தான். பக்கத்தில் இருந்த அந்த சாட்சிகள் கூட சொன்னாங்க, அவன்தான் எங்க வீட்டுக்குள்ள பூந்து கத்திய வச்சு எங்க வீட்டுல ஒருத்தரை குத்தி கொன்னுட்டான் என்று சொன்னார்கள். போலீசார் வந்தார்கள், அண்ணனை கைது செய்து கொண்டு போனார்கள். தம்பி கேட்டனானா, என்னன்னா நீ செய்றே? அண்ணா, நீ என்ன செய்யற? நீ ஒன்னும் பேசக்கூடாதுன்னு சொன்ன, தயவு செஞ்சு பேசாமரு. அந்த தம்பி என்ன செய்வதென்று புரியாமல் மௌனமாயிருந்து விட்டான். போலீசாரோ இரட்டை பிள்ளைகள் என்பதால் ஒரே ரூபத்தில் இருப்பதினால் சரீரம் முழுவதும் இரத்தக்கரை, ஆடையிலும் இரத்தக்கரை, கையிலே கத்தி, இவைகள் எல்லாவற்றையும் பார்த்த உடனே அண்ணனை பிடித்துக் கொண்டு போனார்கள். சாட்சி ஆதாரங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டது. அண்ணனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தூக்கு கம்பத்தின் அருகிலே அவன் சென்றபோது, ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறியா? உனக்கு கடைசி ஆசைன்னு ஏதாவது இருக்கா என்று கேட்டபோது அந்த அண்ணன் சொன்னான், ஒரே ஒரு தடவை என் தம்பிய நான் பார்க்கலாமா, அவன் கூட பேசலாமா? தம்பியை அழைத்து கொண்டு வந்தார்கள். தம்பி பயங்கரமாக அழுகிறான், புரண்டு அழுகிறான். என்னண்ணா இது? தப்பு செய்தது நான், மர்டர் செய்தது நான், கொலை செய்தது நான், மரண தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டியவன் நான், சாக வேண்டியவன் நான். அண்ணா, நீ என்ன காரியம் செய்கிறாய்? ஏன் இப்படியெல்லாம் செய்து விட்டாய்? ஏன் இப்படி செய்தேன் என்றால், உன்னை நான் என் உயிருக்குயிராய் நேசிக்கிறேன் என்பதனால்தான். ஏன் நான் இப்படி செய்தேன் என்றால், நான் மரித்தால் கட்டாயம் பரலோகத்துக்கு போவேன் என்பதனால். அதே ஒருவேளை நீ மரித்தால் நீ நரகத்துக்கு போய்விடுவாய் என்பதனால். தம்பி, உன்னுடைய ஸ்தானத்திலே நான் மரிக்கிறேன், எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? சொல்லுண்ணா, நான் என்ன பண்ணணும்? இதுக்கு மேல என்னுடைய ஸ்தானத்துல என்னை போல நீ வாழ்வேன் என்று எனக்கு வாக்கு கொடுப்பியா? அந்த தம்பி அந்த அண்ணனுக்கு வாக்கு கொடுத்தான். இன்று எனக்காக என் ஸ்தானத்தில் நீ மரிக்கிறாய், இது முதற்கொண்டு உன்னுடைய ஸ்தானத்திலே நான் கண்டிப்பா வாழ்வேன். என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை நான் என் ஞாபகத்தில் வச்சுக்குவேன்னா, உன்னுடைய தியாகத்தை, நீ செஞ்ச இந்த தியாகத்தை நான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உன்னுடைய ஸ்தானத்துல உன்ன மாதிரியே இருந்து வாழ்வேன்னா கட்டாயம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? நாம் எல்லோருமே கூட மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற கைதிகள்தான். வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் என்பது மரணம். அதற்குப் பிறகு மனிதனுக்கு மிஞ்சுவது நரகம். அந்த நரகத்திலிருந்து தப்புவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஸ்தானத்தில், என்னுடைய ஸ்தானத்தில் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு
மரித்தார். தப்பு செய்தது நாம், சிட்சை சுமந்ததோ ஆண்டவர். எதற்காக அவர் சிட்சையை ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? நம்மை நேசித்த ஒரே காரணத்துக்காக. ஏன் நமக்காக அவர் மரித்தார் தெரியுமா? நாம் மரித்தால் நரகத்திற்கு போய்விடுவோம் என்பதனால். என்றால் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த அண்ணன் சொன்னான், தம்பி, உன்னுடைய ஸ்தானத்தில் நான் மரிக்கிறேன், எனக்கு நீ வாக்கு கொடுப்பியா? கண்டிப்பாண்ணா, சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இதுக்கு மேல நீ என்னுடைய ஸ்தானத்தில் என்ன மாதிரியே நீ வாழணுண்டா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உனக்காக எனக்காக நம்முடைய ஸ்தானத்தில் மரித்ததற்கு காரணம் என்னவென்றால், நாம் அவருடைய ஸ்தானத்திலே அவரைப் போலவே வாழ வேண்டும் என்பதற்காக. பாவம் நிறைந்த மனிதர்களாகிய நம்முடைய ஸ்தானத்தில் எந்த பாவமுமே அறியாத பரிசுத்தரான இயேசு கிறிஸ்து மரித்ததற்கான காரணம் என்னவென்றால், இனிமேல் வாழ்கின்ற நாம் கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் என்பதற்காக. என் ஆண்டவர் என்னுடைய ஸ்தானத்திலே மரித்தது நான் அவருடைய ஸ்தானத்திலே இந்த உலகத்திற்கு ஒளியாய் உப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு புதிய மனிதனாக, ஒரு அற்புதமான ஆவிக்குரியவனாக, ஒரு பரிசுத்தவானாக, ஒரு யோக்கியனாக, பிறருக்கு முன்மாதிரியாக, குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதகரமாக, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவனாக வாழ்வதற்காகத்தான் தேவன் என்னை மன்னித்திருக்கிறார், எனக்காக மரித்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக. எங்கள் அன்பின் பிதாவை, இந்த வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. நாங்கள் நரகத்திற்கு பாத்திரவான்கள், நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. நான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவானாயிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கேற்ற வாழ்க்கை ஆண்டவரே எனக்கு அருளி செய்யுங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே நீங்க சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, என்னுடைய வாயை, என்னுடைய கண்களை, செவிகளை, சரீரத்தை, என்னுடைய சமஸ்தத்தையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு தவறுகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் எங்களை மன்னித்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.